ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் இயற்கை விவசாயி ஆர் சுரேஷ் பேசுகிறேங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு நேரத்தில் அப்பா பார்த்திங்கன்னா ஒரு 10 ஏக்கரா பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 4:30 மணிக்கு ஏர் பூட்டுவார். சரிங்களா? 2 பேர் பார்த்திங்கன்னா இறப்பறிப்பாங்க. அதாவது காவாயில் தண்ணி போகிறப்போ ஒரு சால் மாரி வச்சு மேலே ஏறி இறங்குவாங்க. ஒரு 4 மணிக்கு ஏறினாங்கன்னா ஒரு 7:30 மணிக்கெலாம் இறங்கி சாப்பிடுவாங்க. அது பழுதாக இருக்கட்டும், இல்லைன்னா கேழ்வரகு கூழ்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு மாங்காய் ஊறுகாய், அவிச்ச மிளகா, வறுத்த மிளகா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊறுகாய், நார்த்தங்காய் ஊறுகாய் இருக்கும். எலுமிச்சம் அந்த அளவுக்கு அப்போது இல்லை, ஆனால் நார்த்தங்காய் ஊறுகாய் கம்பல்சரியாக இருக்கும். அதுமாதிரி வெங்காயம் கடிச்சிப்பாங்க. சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எதுவும். அப்போ பெரிய வெங்காயம் மோஸ்ட்லி கடிச்சிப்பாங்க. எதனால் இதை நான் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ 4:30 மணிக்கெலாம் ஏஞ்சி மாடு போட்டு ஏர் ஓட்டுவாங்க. ஒரு பக்கம் விவசாயம் போயிட்டுருக்கோம். நான் அப்போ ஒட்டுத்தலை வாரி போடுறதுக்கு எனக்கு கூடுவார் அப்பா. அப்போ நான் 7 மணி தான் ஏஞ்சி போன்ற மாதிரி இல்லை. நாங்கள் அப்போவே பார்த்திங்கன்னா 4:45 5 மணிக்கெலாம் ஏஞ்சிப்போம். ஆனால் ஏஞ்சிக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா தூக்கம் தானாக தெளிஞ்சிரும். எதுக்காக சொல்கிறேன்னா, ஒட்டுத்தலை வாரத்துக்கு கூடுறப்போ 5 மணிக்கெலாம் ஏஞ்சி போய் நாங்கள் அந்த சேரை வாரி ஓரம் தண்ணி போகாமல், வரப்பை தாண்டி போகாமல் இறக்கிறதுக்காக நாங்கள் அந்த சேர் வாரி போடுவோம். அப்போ போடுறப்போ கெட்டியாகும். ஒரு நாளில் கெட்டியாக தண்ணி அந்த சைடு போகாதுன்றதுக்காக ஓரம் ஒட்டுத்தலைன்னு சொல்லுவாங்க. ஒரு தண்ணி கசிவு கூட அந்த சைடு போகக்கூடாதுன்னு. அப்படியும் ஒரு சில நேரத்தில் பார்த்திங்கன்னா தண்ணி வெளியில் போகும். அப்போ இடையில் பார்த்திங்கன்னா நாற்று நட்டுட்டு பிறகு பார்த்திங்கன்னா நாற்று நட்டு ஒரு 1.5 மாதம் 2 மாதம் பொறுத்து இடையில் இன்னொரு தண்ணி கொஞ்சம் கேப் விட்டு, கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 2 அடி விட்டு ஒரு காவா மாதிரி பிடிப்பாங்க. அதை பயிர் இடம் அதை எடுத்து விட்டோமா அதுலேயே தண்ணி நிற்கும். அதுக்கு என்னென்ன வரக்கூடாது. அப்போது தண்ணியை பாதுகாக்கிறதுக்காக ரொம்ப கடுமையாக அப்பா ஐடியா பண்ணுவார் விவசாயத்தில். அப்போது கூட நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். என்னென்னா, அதுமாரி தள்ளிட்டு திருப்பி ஒரு நாள் அதை நீவி விடுவாங்க. நீவினா அது மேலே அப்படியே பூசுவால் மாதிரி கையில் அப்படியே தள்ளி விட்டு போவாங்க. நம்மளுக்கு பைனல் கார்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, பேக்கில் இருக்கிறது ஒரு முறையும் குனிஞ்சிட்டே தான் குறைஞ்சது ஒரு 1/2 கிலோமீட்டர் போகும். அப்போது அந்த பைனல் கார்டு பார்த்திங்கன்னா பயங்கரமாக பெயின் இருக்கும். ஆனால் தெரியாது அது எங்களுக்கு. அதேமாதிரி ஒட்டுத்தலை வர போகிற சொல்ல மேலே சேர் படம் இல்லைங்களா, அந்த சேர் நம்மளுடைய தோலை கெட்டியாகும். நம்மளுடைய தோலை ரொம்ப கெட்டியாக இறுக்கி பிடிக்கும். அப்போ அது ஒரு தெரப்பி தான் அது அந்த காலத்தில். அப்போ அதை பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தையும் அப்பா கற்றுக் கொடுத்தாரு. அதனால் இயற்கை விவசாயம் இன்றைக்கி போட்டுக்கன்னா, நான் தூய மல்லி பண்ணேன், கருப்பு கவுனி, குள்ளங்காறு, பூங்காறு எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா கருப்பு கவுனினா 200 நார் பயிர். இப்போது காற்று அடித்தாலும் மழை பெஞ்சாலும் அப்படியே கெத்தாக நிற்கும் அது. ஏன்னா அந்தளவுக்கு ஹைட்டு. அது பார்த்தா 200 நாள் பயிர். இதே தூய மல்லிலாம் பார்த்திங்கன்னா 190 நாள், 3 மாதம், அது 250 நாள் அதுமாரி போகும். தங்க சம்பாலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஏன்னா குடலுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, குடலில் இருக்கிற பிரச்சனையாகட்டும், மனசு தூய்மையாக இருக்கணும்னு பார்த்திங்கன்னா அதுதான். நைட்டு ஆகி வச்சுட்டு காலைல பழுது குடிச்சின்னா ஒரு பச்சை மிளகாய் கச்சிட்டு குடிப்பாங்க. காரம் உடம்புல சேர்த்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம், நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சரிங்களா? ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். இயற்கையை நேசிங்க, இயற்கையோடு ஒன்றிணைங்க. முக்கியமாக வாக்கிங் போங்க, ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க. சரிங்களா? வாக்கிங் போக முடியலன்னா ஒரு எக்ஸசைஸ் வீட்டிலேயே கூட ஒரு யோகா பண்ணுங்கள். சரிங்களா? இதெல்லாம் ஏன்பா சொல்கிறேன்னு கேட்கலாம். நீங்கள் இயற்கை உணவை நீங்கள் எடுக்கிறப்போ எல்லா விஷயமும் நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். அதனால் கேழ்வரகு கஞ்சி, சரிங்களா, கேழ்வரகு கஞ்சி, மாப்பிள்ளை சம்பா, அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஒன்று பண்ணுறப்போ ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். உடலை தகுதியாக வச்சுங்க, இயற்கையை நேசிங்க, இயற்கையோடு ஒன்றிணைங்க. நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இங்கே ஏன் அந்த இயற்கையை பற்றி சொல்கிறேன்னா, அப்பா இருக்கிற காலத்தில் கிராமத்தில் பயணம் பண்ணோம். படிக்கிறப்போ தோல் தெற்கில் அங்கே படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சென்னை வந்தோம். சென்னையில் ரொம்ப சிரமத்தை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். சிரமத்தை மட்டுமே பார்த்து வாழ்ந்துட்டுருக்கோம். என்னங்க அப்படி சொல்கிறேன்னு நினைக்கலாம். எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் சென்னையை பொறுத்தளவுக்கு செலவு தான் அதிகமாக இருக்கும். அதே கிராமத்து வாழ்க்கை வேறு லெவலில் இருந்தது எங்களுக்கு. அப்பா கற்றுக் கொடுத்துருக்காரு நிறைய விஷயங்களில். உண்மையாக இருக்கணும். சரிங்களா? தேவையில்லாத வம்பு தும்புக்கு போகக்கூடாது. உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே பூர்த்தி பண்ணிக்கணும். உங்கள் தேவையை பூர்த்தி பண்ணி சிறப்பாக வாழ்ந்துட்டு போங்க. நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். சமுதாய பணின்னு சொல்லிட்டு ஒரு பணி பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒன்று உங்களால் முடிஞ்சது பண்ணுங்கன்னாங்க.
இன்றைக்கி சென்னையில் அப்படி தான் பண்ணிவிட்டு நிறைய கோயில்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்துட்ருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய விஷயம் சொல்லிகிட்ருக்கோம். சென்னையில் A to Z இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். என் நம்பரை 9500123524. என்ன வேலை அங்கே விவசாயத்தில் பண்ணோம், அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு வேலைலாம் அங்கே பண்ணிகிட்ருக்கோம். இயற்கையை மட்டும் நான் விடாமல் நேசிட்டுருக்கேன். நீங்கள் எல்லோரும் என் கூட பயணம் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.